ஹாய் கைஸ், வெல்கம் டு ஏடிகே ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு சீனரி ஸ்கெட்சிங் பென்சில் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம ஒரு கிளிஃப் மாதிரி ஒன்று வரைஞ்சிப்போம். அதுக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு கிளிஃப், அப்புறம் ஒரு சன்செட் மாதிரி ஒரு சீனரி. ஸோ அந்த கிளிஃப் மேலே ஒரு மரம் நிற்கிற மாதிரி. ஸோ அந்த மரத்துக்கு பிரான்ச்சஸ் அது எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா சைடும் நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி பிரான்ச்சஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளிஃபோட எட்ஜில் ஒரு கேரக்டர் நிற்கிற மாதிரி ஷில் அவுட்டில் நம்ம வரைஞ்சிக்க போகிறோம். ஏன்னா நமக்கு அப்படியே ஆப்போசிட், அப்படியே ஃப்ரண்ட்டில் ஒரு பிரைட் சோர்ஸான சன் வந்து இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேரக்டரை ஷில் அவுட்டில் வரைஞ்சிக்க போகிறோம். ஒரு சீனரிக்கு முக்கியமானது லைட்டிங் அண்ட் ஷேடோ. எங்கே லைட் வரணும், எங்கே ஷேடோ வரணும் அப்படின்றத மட்டும் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா நம்மளோட சீனரி வந்து பியூட்டிஃபுல்லாக மாறிடும். ஸோ இப்போ நம்ம வந்து சன் வரைஞ்சிக்கிறோம். இப்போ நம்ம வந்து ராக் அண்ட் கிளிப்ஸ்க்கு வந்து நம்ம ஷேடிங் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஷேடோ ஏரியாஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து டார்க்கராக ஷேட் பண்ணிவிட்டு எங்கெங்கே லைட் பண்ணுறதோ அங்கே மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட்டாக நம்ம வந்து வச்சுக்க போகிறோம். ஸோ அதோட நம்ம வந்து அது 3D ஃபீல், அதுவும் இல்லாமல் அதோட டெப்த் நமக்கு தெரியும். 3D ஃபீல்ன்றத விட இது ஒரு 2D ஆர்ட் தான். அதோட டெப்த்து தெரியறதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். இப்போ அந்த மரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தோட பார்க்கில் வந்து ஒரு சைடு ஒரு 90% வந்து 95% வந்து ஃபுல்லாக ஷேட் பண்ணிட்டு கொஞ்சம் மட்டும் நான் வந்து விட்டு வைக்கிறேன். ஏன்னா லைட்டிங் வந்து நமக்கு அவ்வளோ லைட்டான சோர்ஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கிறப்போ அதோட ரிம் மாதிரி ஒரு எட்ஜ் லைட் மாதிரி நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் பட்டுட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி அந்த கிளிஃபோட சர்ஃபேஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு கிளிஃப்னு எப்போ தெரியும்னா இதோட பாட்டம் வரைகிறப்ப மட்டும்தான் தெரியும் இது கிளிஃப்னு. ஸோ இப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இதையும் இந்த மாதிரி நம்ம வந்து ஷேடோ, ஏன்னா ஃப்ரண்ட்டில் அங்கே லைட் இருக்கிறனால இங்கே பின்னாடி வந்து நமக்கு வந்து ஆப்வியஸாக ஷேடோ இருக்க போகுது. ஸோ ஃபுல்லாக டார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து டீப்பாக இருக்கிற ஏரியாஸ் எல்லாமே ஷேடோ இன்னும் டீப்பாக வரைஞ்சிட்டு இப்போ நம்ம லீவ்ஸ் வரைய ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸோ லீவ்ஸ்மே வந்து நம்ம ஷில்லோட் ஷேடில் அந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம். இப்போ நம்ம சும்மா ஒரு ஃபினிஷிங்காக ஓவராலாக அவுட் சைடு எல்லாமே கொஞ்சம் வந்து கிரேவாக ஷேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமானது பிளெண்டிங். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து குச்சி குச்சியாக ஸ்ட்ரைக்ஸாக அப்படியே ஸ்ட்ரோக்ஸ் தெரியுது. ஸோ அதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட இருக்கிற ஏதாச்சும் ஒரு பிளெண்டர் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இதுக்குன்னு தனியாக கடையில் பிளெண்டர்ஸ் விற்கிது. அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி பட்ஸ் வச்சுக்கலாம். லைட்டாக ஸ்மூத்தாக ஷேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதோட பிளெண்டிங் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்.
அவ்வளோதான் guys. இந்த மாதிரி நம்ம பேர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ஆர்ட் ரெடி.